இந்த கதையின் பெயர் விசிறி விற்பனையாளருந்து விண்வெளிக்குள். கிராமத்து ஒரு மூலை திண்டுக்கல் அருகே ஒரு வெறுத்தள்ளும் சிறிய கிராமம். அங்கு ஒரு குடிசையர் வாழ்ந்தார் பழனி மற்றும் அவரின் மனைவி மஞ்சுளா. இவர்களின் ஒரே மகன் அரவிந்த். சின்ன வயதிலிருந்தே புத்திசாலி, நூல்களை விரும்பினான். தினமும் பள்ளிக்கு செல்லும்போது ஒரு விசிறி தன் பையில் இருந்தது. தாத்தா, வண்டி இல்ல, இது எனக்கே ஃபேன் என்று சிரித்துக்கொண்டே போனான். அரவிந்துக்கு விண்மீன்கள் பிடிக்கும். பள்ளி கிளாஸில் ஆசிரியர் சூரியனை பற்றி சொல்லும்போது அவன் கண்கள் பிரகாசித்தன். கனவுக்கும் கசப்புக்கும் நடுவே. பள்ளிக்கு பிறகு அவனுக்கு படிப்பை தொடர வாய்ப்பில்லை. ஏழ்மையான குடும்பம். அப்பா விசிறி விற்று வாழ்ந்தார். அம்மா வீட்டில் பட்டினி போட்டு அவரை தூண்டினாள். நீயாவது நம்ம நிலை மாற்றணும்பா. அரவிந்த் நகரம் சென்றான். காலை பால்கந்தல், மதியம் சிறிய வேலை, இரவு நேரங்களில் நூலகத்தில் படிப்பு. நாளுக்கு 4 மணி நேரம் தூக்கம்தான். ஒரு நாள் அறிவியல் நிகழ்ச்சிக்கான அறிவிப்பு. வீட்டில் இருப்பது போதும், ராக்கெட் மாதிரி ஒன்று செய்யணும் என்றான் அவன். ஒளி கொடுக்க வந்த நிழல், பழைய வாகன பாகங்கள், மரச்சிற்றுகள், கம்பிகள் அலா சேர்த்து ராக்கெட் மாதிரி ஒன்று செய்தான். நிகழ்ச்சியில் பெரிய பள்ளிகளின் மாணவர்கள் பெரிய பட்ஜெட்ல வெளியே வந்திருந்தார்கள். ஆனால் அரவிந்த் ஒரே ஒரு விசிறி விற்பனையாளர் மகன். அவன் மாடலுக்கு எல்லாரும் கைத்தட்டினார்கள். இஸ்ரோவில் இருந்து வந்திருந்த ஒரு அதிகாரி, இந்த பையன்தான் நம்ம எதிர்காலம் என்றார். அவன் கல்விக்காக ஸ்காலர்ஷிப்பை பெற்றான். அவனது களம் இப்போது விண்வெளி. 10 ஆண்டுகள் கடந்து போனது. இப்போது அரவிந்த் பழனி இந்தியாவின் சந்திரபாக்ஷா திட்டத்தில் முக்கிய பொறுப்பாளர். ஒரு இன்டர்வியூவில் கேட்டனர், உங்க வாழ்க்கையை மாற்றிய ஒரு விஷயம். அவன் சிரித்தான். விசிறிதான். என் தந்தையின் வியாபாரம், என் உறுதி, என் முதல் வினோத யந்திரம், அது இப்பவும் என் லேப்ல இருக்குது. ஒவ்வொரு கனவும் கூரையாகவே பாசிபிள். அவன் வீட்டில் சில படத்தில் அருகில் தொங்கும் பழைய விசிறி. அதற்கு அடியில் ஒரு குறிப்பு, நீ வேரிலிருந்து வந்தாலும் வானத்தை பார்த்தே வளரு. இதில் நான் கற்ற பாடம், சூழ்நிலை இல்லை என்றால் சோராதே, உனக்குள்ளேயே எல்லாம் இருக்கு. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மட்டும் ஷேர் செய்யும் நண்பர்களே. ரேகாவின் விழுதுகள் சேனல் என்றென்றும் உங்களில் ஒருத்தி.